முன்னாள் போராளிகளாக இருக்கலாம், போராளிகள் கொண்டு சென்றவர்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சாதாரண ஆதரவாளர்கள் இருக்கலாம். ஒட்டுமொத்தத்திலும் தாக்கத்தை செலுத்துவதாக இந்த ஆயுத குழுக்களது பிரசன்னம், ஆயுத தரப்பினர் ஆயுத குழுக்களது இருந்தது. அது காரணம் குடும்பங்களிடையே மோசமான மன அழுத்தம், பண மோசடி, ஏமாற்றப்படல், அலைக்கழிப்பு, அன்றாட குடும்ப வாழ்க்கையை முன்னெடுக்க முடியாத சூழல், குழந்தைகள் எதிர்காலம் கேள்விக்குரியதாக அச்சுறுத்தல், அடுத்த கட்ட நகரம் பற்றி தீர்மானங்கள் கூட இவை பற்றி உங்களுக்கு அனுபவப்பட்டுக் கொடுக்கிற வகையில் இருக்கிறது. குறிப்பாக இந்த காணாமல் போன விடயங்கள் முக்கிய விடயம், முக்கியமான பேச்சையாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பண்பாட்டின் ஒரு உயிரிழந்திருக்கால் 32 தேதி, ஒரு வருஷத்துல திவசம், 2 வருஷம், 3 வருஷத்துல ஒரு வருஷம் மன அழுத்தங்களை, மன சுமைகளை இறக்கி வைக்கக்கூடிய பொறுமுறையாக ஒரு பண்பாடு இருந்தது. இந்த காணாமல் போன விடயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை, அவர்களது இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியாமல் குடும்பங்கள் அடைகிற மன உளைச்சல். அண்மையில் இலங்கை ஜனாதிபதி அதிமீறிய மஹிந்த ராஜபக்ச அவர்களது ஜனாதிபதி ரிசர்வ் ஆணையம் சந்தித்திருக்கிறீர்கள். அங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம். 1998 ஆண்டு, கிட்டத்தட்ட 18 வருஷம், 16 வருஷம் காணாமல் போன தனது மகன் இப்பொழுதும் மகன் படிக்கிற யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வந்திருந்தது. இப்பவும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தென்னிலங்கையில் இருக்கிற சிங்கள குடும்பம் வளர்ச்சி வருகிறது சொல்லி நம்ம நம்புறோம். அது நம்பிக்கை, நான் அந்த நம்பிக்கை சரி பண்ணி நான் சொல்லுவேன். ஆனால் 18 வருடங்கள் 16 வருடங்கள் கடந்து அந்த தாய் மகன் 19 வயசு, இப்ப 35 வயசா இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த தாய் அந்த வலியில் இருந்து முன்னவில்லை. கற்றுக்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு வாக்குமூலம் அளிக்கப்பட்டது. கணிசமானவை இந்திய ராணுவ காலத்தில் காணாமல் போனவர்கள் வாக்குமூலம் அளிக்கப்பட்டது. 89ஆம் ஆண்டு, 90ஆம் ஆண்டு அந்த காலத்தில் இருந்து அளிக்கப்பட்டது. 24 வருடம் அந்த வாக்குமூலம் பண்ணணும். இதில் சொல்ல வருவது என்னென்றால், இந்த காணாமல் போனவர்களது குடும்பங்கள் தொடர்ந்து கடுமையான மன அழுத்தங்களுடன் இருக்கின்றன. அவர்களுக்கு ஆளில்லா சான்றிதழ் எவையும் அவர்களுக்கு விடாது. அவர்களுக்கு தீர்க்கமான பதில் வழங்கப்படும். இந்த வன்னியில் கூடிய மன அழுத்தத்தை தருவது இந்த முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது விசேட தேவைகளும் யுத்தத்தில் அடுத்ததாக இருக்கிற வன்னியில மிகப்பெரிய பிரச்சனையாக அதுவும் பார்க்கப்படுகிறது. வெளியே பகிரங்கமாக தெரியாத போது நான் ஊடகங்களாக பல சந்தர்ப்பங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். சிறிது நாடாளுமன்ற அவருடைய போன அலுவலகத்தில் நடுக்கட்ட போகிறது. ஆயிரக்கணக்கான சிறார்கள் பாடசாலையில் சிறார்கள் பல அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களுக்கான விசேட தேவைகள் நிறைவு செய்யப்படுவதற்கான எங்கே சொல்லிக் கொள்ளத்தக்கதான பொறிமுறை உங்களிடம் இல்லை, பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக யாராவது சப்பாத்து கோப்பிதாரது புத்தாந்தாரோட பாடம் இருக்கிறது விஷயம் முடியும். அந்த தேவை விசேட தேவையுடையவர்களுடைய போதிய அடிப்படை வசதிகள் இல்லை. பாடசாலைகளுக்கு அவர்கள் கல்வி கற்றால் அவர்களுக்கான அடித்தளங்கள் உருவாக்கப்படுவது தொடர்பாக எந்த ஏற்பாடுகளும் இல்லை. அவர்கள் சாதாரண மக்கள் மற்றையவர்கள் போன்று கணிக்கப்பட வேண்டிய சூழல் இந்த விசேட தேவையுடையவர்களுக்கு வருகிறது. அடுத்தது பாலியல் ரீதியான சர்ச்சைகள், சகட்டு மணிக்கு பாலியல் ரீதியான சர்ச்சைகள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதனால எங்களை தமிழ் சமூகத்துக்கு சாதாரண விஷயம். 2 பேர் சேர்ந்தா பக்கத்தில் இருக்கிறது எல்லா இடத்தையும் தமிழ் வழக்குல பெரிய விஷயமா பார்க்கணும். உண்மையில இந்த பாலியல் ரீதியான சர்ச்சைகள் பல விடயங்களை நாங்கள் பத்திரிகையாளர்களாக நாங்கள் போராடுகிறோம். ஒவ்வொருளவில் இது மிக சிறிய விடயம். விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு காலமாக இருந்த பாலியல் சர்ச்சைகள் இருந்தன. நான் அறிந்திருக்கோம். அது ஒவ்வொரு சிறிய விடயம். ஆனால் என்னென்ன சர்வதேச இலங்கை, தெற்கு இந்தியா, அது சார்ந்த ஐபிஎன் பல அமைப்புகள் இதை உதாரணப்படுத்தி உளவியல் ரீதியாக உங்களை சிலை வடிவமைக்கின்றன. இருக்கின்ற 4 அல்லது 5 நாட்கள் அது வீதம், ஒட்டுமொத்த வீதம் இடம்பெறுகிற புள்ளிவரங்களை திருவிழப்படுத்தி மிகப்பெரிய அறிக்கைகளாகி அண்மையோடு தான் நன்மையில் 40,000 பெண் பாலியல் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சவால் விடுத்தோம். 40,000 மணி 2,000 பேரை தான் நாங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அது பதிலே சரியில்லை சரோமியாக. அதாவது அந்த உலகத்தை பார்த்தால் இந்தியாவிலே உளவு மையத்தின் பிரிவான IBNS அவர்களுடைய ஒரு உந்துதல்ல நமக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அவருடைய நோக்கம் புறமே இருக்கிற ஆகலையும் என்ன
இது பற்றி புகழ்பூத்த அரசியல் தத்துவாசிரியர் சொன்னாங்க அன்னை பாசினம் அவர் அந்த அடிக்கடி ஆசிரியர் சொல்ற வசனம் சொல்வார். தமிழ் மக்கள் அவர் இவ்வாறு அடையாளப்படுத்தினார். தமிழ் மக்களது முகத்துக்கு எதிராக பிரச்சனை வந்தால் உடனடியாக பதவிப்பார், சின்ன ஓடுவார்கள். ஆனால் 2 நாட்களில் அந்த பிரச்சனைகள் மீண்டெழுவதற்கு அவர்கள் தயாராகும். 95ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் ஒட்டுமொத்த 5 லட்சம் மக்கள் தமிழ் சமூகத்தில் அப்பொழுது தீவிரியாக்கப்பட்டன. அப்பொழுது ஆசிரியர் முக்கிய விஷயம் சொன்ன மாதிரியே மக்கள் பிரச்சனை இருந்தது. ஆனால் புரிந்து கொள்றார்கள் வேறு வழியில் 2 நாள் முன்னாள் கொட்டு போகிறார்கள், புறகிறார்கள், காணிகிறார்கள், கிணறு பார்க்கிறார்கள், மக்கள் முன்னெடுத்தார்கள். அந்த வகையில் தனி மக்களாக நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பேரளவின் பின்னர் இந்த வன்னி உறுதியாக மீண்டெடுத்திருக்கிறது. இந்த வன்னியின மீண்டெடுத்து அதில் முக்கியமான விடயமாக அனைவராலே பார்க்கப்பட வேண்டும். இந்த வன்னியின மீண்டெடுத்து வந்து சர்வதேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சரி உலக மிகப்பெரிய அவசியமாக பார்க்கப்படுகிறது. என்னையா உங்களால் முடியுது, இப்படி வரும்போது என்னென்ன முடியுது, ஒவ்வொரு வீட்டவர்களாலும் பிரச்சனை அது முடியல. ஒரு அண்மையில நாங்கள் ஒரு இந்திய உலக கூட்டியது வந்திருந்தால் அவர்கள் கடைசி மட்டும் அழுத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு கேள்வி, விடுதலை புலிகள் கட்டாயப்படுத்தி பிடித்து சென்ற 3 குடும்பங்களை பார்த்து பதிவு செய்யும். மேற்மைய தர்ம சங்கமான விடயம் எங்கிட்டார்கள் என்ன சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக தகவலை கடைசியாக தெரிஞ்சு போடுவோம், சில பரவாயில்ல சொல்லி விஸ்வமணியில் நண்பர் பாஸ்கர் பேசியிருந்தார். ஒரு இடத்துல கூட்டி மணி 2 மணி 3 பேரை கூட்டியிருக்காங்க. சாதாரண கூலி தொழிலாளர்கள். அந்த கூலி தொழிலாளர்கள் அவர்கள் 3 பிள்ளைகள் பிடிச்சிருக்கப்பட்டார்கள் காணிக்கலாம். அந்த கேள்வியில் வந்து அவர்களுக்கு நான் முடிவெடுப்பாளர் அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு சரி முறைப்படியை பிடித்து கொண்டு வந்தது காண இல்லை. இந்த சூழலில் உங்களுக்கு என்ன தீர்வு வேணும்? அவர்கள் படித்தவர்கள் அல்ல, சாதாரண தொழிலாளிகள், அவர்கள் தெளிவாக முடிவு சொன்னார்கள். தமிழர்களும் அது மாதிரி பரவாயில்லை. இந்த மீண்டெழுதல் என்றது நான் அதுக்கெல்லாம் முதலாக வகைப்படுத்தினேன். பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆனாலும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும். இவ்வளவு ஒட்டுமொத்தமான இழப்புகளுக்கு நல்ல பதில் தரப்பட வேண்டும் என்ற ஒட்டுமொத்த மக்களின் நிகழ்ச்சி தான் இந்த மீண்டெழுதல். அதாவது பிரமாண சபையில தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிகள் இந்த மக்களின் முன்னெடுதல நாங்கள் முக்கியமாக பார்க்கிறோம். இப்ப நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் தான் மக்கள் ஏன் முன்னெடுக்க முடியாது இருக்கிறத பற்றி பார்த்தால் உதவிகள் பிரச்சனை கிடையாது. முக்கிய விஷயம் நாங்கள் இந்திய உதவியாளர் சர்வதேச